நேற்று இரவு உங்கள் தலைவரை போய் சந்திச்சிருக்கீங்க சார். சந்திச்சுட்டு அந்த லெட்டரை கொடுத்துருக்கீங்க. என்னுடைய பக்கம் இருக்கின்ற நியாயங்களையும் நீதிகளையும் அவரிடமிருந்து எதிர்பார்த்து கொடுத்தேன். அவர் வாங்கி பார்த்துட்டு, ஆனால் அந்த கடிதத்தை அவர் முழுமையாக படித்தார் என்றால் நிச்சயமாக எனக்கு நீதி கிடைக்காத எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அநீதி செய்தவர்கள் மேலும் அவர் தண்டனை வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருக்கிற அனைத்து தொண்டருமே எனக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. எதற்காக நடவடிக்கை எடுத்தார் அப்படின்றது தலைவருக்கு தெரியும். நான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எழுச்சி தமிழருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி தான் களமாடுறேன். அதை போட்டேன்ல, விழவில எழுவோம், வீழ்ந்து விட மாட்டோம், விடுதலை பாதையை விட்டு விலகி விட மாட்டோம். நான் மக்கள் விடுதலைக்காக வந்தவன் அரசியலுக்கு. நான் பேசின கருத்து தப்பு இல்லை, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், தலைவர் உட்பட. ஆனால் சொன்ன விதம் தான் தப்பு. அதை நம்ம உணர்ந்து நம்ம இப்போ செயல்பட போறோம். களப்பணியில் கால் நூற்றாண்டு எழுச்சி தமிழர் எப்ப 2008 என்ன போட்டிருக்காங்க? எனது உந்து சக்திகள் அம்பேத்கர், பெரியார், பிரபாகரன். அப்ப கூட திரும்பி பார்த்தா நான் தான் இருப்பேன் பின்னாடி. துபாயில் இருந்தாலும் வரவேற்புக்குள்ள பேர் இருக்கா இல்லையான்னு பாருங்க. இப்ப கட்சியை வீட்டில் சில பேர் போயிருக்காங்க, அவங்க பேர் இருக்கான்னு பாருங்க. நான் ஓப்பன் பனையூர் பாபு பேர் இருக்கா, ஆனந்த் ஷானவாஸ் பேர் இருக்கான்னு பாருங்க. தம்பி பனையூர் பாபு அவர்களே, அளவுக்கு மீறி பேசிக்கிறீங்க. நான் இப்போ விடுதலை சிறுத்தையில் இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கனால வாய மூடி கிடக்க முடியாது. இப்போ நான் விடுதலை சிறுத்தை தொண்டேன், நான் பேசுவேன். உனக்கு யாருன்னே தெரியாது. இந்த புக்கை காட்டில் 2010 பேர் இருக்கா? அப்புறம் அப்போ உன் மனசாய் தெரிய வேண்டாமா? 2021 சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற அதுக்கு முன்னாடி நீங்க யாருங்க தம்பி? எங்கேயாவது களத்தில் போராடி இருக்கிறீங்களா? இது போராட்டத்தில் நின்று இருக்கிறீங்களா? மக்களுக்கு போராடி இருக்கிறீங்களா? தலைவர் விளையாடி உட்காந்து சவுடால பேசிக்கிற உட்காந்துக்கிட்டு. வெளிச்சம் தொலைக்காட்சி ஒளிபரப்பக்கூடிய சேட்டலைட் உரிமை பெற்ற கம்பெனி, அது என்னுடைய கம்பெனி. அவர் நான் கல்யாணம் காட்சி, அவர் என்ன சொன்னாங்க? திருமணம் செய்திருந்தால் எனக்கு மொய்ப்பணம் கொடுப்பீர்களா? பணம் எழுதுவீங்களா? அது மாதிரி எனக்கு திருமணம் நடக்கிறத நினைச்சுக்கிறீங்க. நம்ம ஒரு சேனல் உருவாக்கணும், கொடுக்குன்னு சொல்லும் போதே ஆளூர் ஷானவாசும் திமுகவுக்கு போறத ஒரு செய்தி இருக்கு சார். அது உண்மையான செய்தியா? என்னை இடைநீக்கம் செய்யுங்க அப்படின்னு தலைவர்கிட்ட போய் சொன்னீங்களே, இப்போ என்னை பண்ணிட்டார்ல, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? போய் சேருங்க. நீ ஏன் இப்போ இருக்கிறீங்க? வாங்க தலைவரை போய் சந்திங்க, சந்திச்சு பேசுங்க. நீ விருப்பப்பட்ட போய் சங்கத்தமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெளியிலவே இருக்கேன், தொண்டனா இருக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்க இருந்த பொருளாதார நிலைமை என்ன? மனச்சாட்சி வேணாமாங்க? நான் கேட்கிறேன், ஓப்பனா தான் கேட்கிறேங்க. யார் வாய் மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வாய் மூடி கிடக்காது சொன்னவருங்க. அவரு எழுச்சி தமிழர் கருத்துரிமை மாநாட்டில் கருத்துரை மாநாடு நடத்தினாரு. போட்டா தட்டா கிட்டாலாம் எல்லாம் சொல்லி கொடுத்தது நீங்க தான். அப்ப இப்ப மட்டும் பேசாத அப்படின்னா என்ன? இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போது நேற்று இரவு உங்கள் தலைவரை போய் சந்திச்சிருக்கீங்க சார். சந்திச்சுட்டு அந்த லெட்டரை கொடுத்துருக்கீங்க. உங்களை இடைநீக்கம் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா இரவில் தான் பண்ணியிருக்காரு, நள்ளிரவில் தான் பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த நேற்று உங்கள் தலைவரையும் நள்ளிரவு தான் சந்திச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போஸ்ட் அப்போ தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஏன் எல்லாமே அந்த நள்ளிரவுலேயே நடக்குது? பகல்னு ஒன்று இருந்தால் இரவுன்னு ஒன்று இருக்கும், இரவுன்னு ஒன்று இருந்தால் பகல்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? எங்கள் தலைவர் நேற்று டெல்லியிலிருந்து வருகிறார். சரியாக 1 மணி அளவில். நான் 1 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு சென்றிருந்தேன். 1 மணி என்பது நள்ளிரவு தானே. ஆமாம். அப்போ நான் ஏன் அங்கே சென்றிருந்தேன் என்றால், என்னை நடவடிக்கை எடுத்த பிறகு நான் அவரை சந்திக்கவில்லை. ஓகே சார். ஏன்னா அவர் இங்கே இல்லை. இருந்திருந்தால் நான் அப்பயே போய் சந்திச்சிருப்பேன், அந்த 3 நாள் என்னுடைய மௌன விரோதத்திற்கு பிறகு. ஆனால் இவர் எங்கே இருந்தாலும் டெல்லியில் இருந்தார். அப்போ நேற்று இரவு வருகிறார். என்னுடைய நடவடிக்கை எப்போ எடுத்தார்னா, போன வாரம் இதே சனிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை தான் பேசியிருக்கிறேன், இதே சனிக்கிழமை நள்ளிரவில் 1:40 எடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் தெரிஞ்சிச்சு. இப்போ இன்னைக்கு 1 நாட்களுக்கு முன்னாடியே வெள்ளி இரவே, அதாவது நேற்று இரவு 1 மணிக்கு வரும்பொழுது நான் அவரை சந்தித்து என்னுடைய பக்கம் இருக்கின்ற நியாயங்களையும் நீதிகளையும் அவரிடமிருந்து எதிர்பார்த்து கொடுத்தேன். அவர் வாங்கி பார்த்துட்டு, சரி ஓகே நான் உனக்கு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார்ன்றதை இப்போ நம்ம பேசுவது நாகரிகம் அல்ல. ஏன்னா அது கோர்ட்டில் நடக்கிற மாதிரி, நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. அப்போ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்கும்பொழுது வெளியில் பேசக்கூடாதுல்ல, அது மாதிரி நம்ம அதை பேசக்கூடாது. அதையும் கூட நான் அவங்க அப்பாவை சாட்சியாக வைத்து கொடுத்தேன். ஏர்போர்ட்டில் சந்திரிச்சேன். நான் நினச்சிருந்தேன் ஏர்போர்ட்லேயே கொடுத்துருக்கலாம்ல. ஏர்போர்ட்டில் சந்தித்து அவரை வரவேற்ற பிறகு
அந்த தருணங்கள் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம எத்தனையோ முறை வந்து அவரை வந்து நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஏர்போர்ட்டில் 2001 துபாய் ஏர்போர்ட்டில் வரவேற்றிருக்கிறேன். ஓகே சார். அதே மனநிலை தான். உங்களுக்கு புரியுதா? முதல்ல நான் சந்தித்தேன் ஏர்போர்ட்டில் வர 2001 வந்தார். அவர் ஏர்போர்ட்டில் என்ன மனநிலை நான் அவர் சந்திச்சனோ 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதே மனநிலை தான் நேற்று நான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா ஒரு வாரம் நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கிறார்ல, அவர் பார்க்கும்போது அதே உணர்வு இருந்துச்சு. வாங்க அப்படின்னு அவர் என்னை பார்த்தாரு. பார்த்ததுமே வந்து கை குலுக்கணும். கை குலுக்கிய பிறகு அப்புறம் வந்து நேராக அவருடைய வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனதுமே அங்கே வந்து அவங்க அப்பாவுடைய போட்டா இருக்கும், தொல்காப்பியன் ஐயா, ரைட்டா? இவரை வந்து இவ்வளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதனாக உருவாக்கியவர் அவர் தான். அவர் வாத்தியார் இல்லை, ஆனால் பெரிய வரலாறுலாம் தெரிந்தவர், எனக்கு மிகவும் நெருக்கமானவர்னு வச்சுங்களேன். அவர் கடைசி காலகட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதெல்லாம் நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிருக்கிறேன். அப்போயே என்னெல்லாம் என்கிட்ட அழுது இருக்கிறாரு. என்ன தம்பி நீங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறீங்க, துபாயிலலாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இந்த தம்பியை எப்படியா கல்யாணம் பண்ண சொல்லுங்கள், கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறாரு, எப்படி இருந்தாலும் ஒரு துணை தேவை இல்லையா அப்படிலாம் என்கிட்ட அழுது பேசியிருக்காரு அந்த ஐயா. ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் நான் நேரடியாக போய் பார்த்துருக்குறேன். அதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டுன்னு வச்சுங்களேன். ரெண்டாவது நான் மதுரை மேலூரில், அவர் அந்த மேலூர் ஆட்களை ரொம்ப பிடிக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அரசியல் இருந்தனால. அப்படி ஒரு நல்ல ஐயா, சிறந்த ஐயா. அப்புறம் அவரை சாட்சியாக வச்சு தான் என்னுடைய கடிதத்தை கொடுத்தேன். ஏன்னா நான் தனியாக கடைசியாக சந்தித்தது எப்போ தலைவரை இந்த நடவடிக்கைகளை முன்னாடி பார்த்தோம்னா அவன் அம்மா வச்சுன்னு சந்திக்கிறான். அதே உங்களுக்கு சொல்ல கடந்த பேட்டியில் கொடுத்தேன்ல, நடவடிக்கை எடுத்தது என்னை வந்து சனிக்கிழமை இரவு, நாங்கள் வந்து வியாழக்கிழமை இரவு அவங்க தாய் உணவு அளிக்கிறாங்க. அந்த உணவு வந்து அதுவும் வரலாறு. 20 ஆண்டுகளாக நான் வந்து ரைஸே சாப்பிட்றதில்ல. ஆனால் அன்றைக்கி அவங்க அம்மா சாப்பிட சொல்கிறாங்க, அன்பின் மிகுதியாக சாப்பிட்டு ஆகணும் பண்ணுறாங்க. அப்போ இவரும் கண்டிக்கிறாரு, எப்போ மணி 10 போது நீயா போய் சாப்பிட போகிற, மணி 10 ஆயிடுச்சு, 10 11 மணி ஆயிடுச்சு, சாப்பிடுப்பான்றாரு. சாப்பிட்றோம். நல்லா ஆம்லேட்லாம் கொடுத்தாரு. அப்புறம் அவங்க அம்மா காய்கறிலாம் வச்சுருந்தாங்க, வச்சு சாப்பிட்டுட்டு ரசமும் சாப்பிட்டுட்டு, இப்போ என்னோட வந்து என் நண்பர்கள் டிரைவர்கள்லாம் நான் வராமல் இருக்கிற பார்த்துட்டு சரி லேட்டாகி போச்சுன்னா கீழே கடையிலே சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன். நான் போய் சொல்கிறேன், இல்லைண்ணா என்னோட நிறைய நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, நான் போய் சேர்ந்து சாப்பிட்ணும்னு. இல்லை நீ ஃபோன் பண்ணி சொல்லுப்பா ஹோட்டலில் சாப்பிட சொல்லி அப்படின்ற மாதிரி அந்த நிகழ்வு நடந்தது. அப்புறம் கரெக்டாக வந்து பார்த்தா அடுத்த 2 நாளில் வந்து நம்ம மேலே நடவடிக்கை. இது பூரா உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை தானே. இப்போ நம்ம அவர்கிட்ட போய் நம்ம சொன்னோம். சொல்லி இப்போ மேல்முறையீடு, இதுக்கு பேர் வந்து மேல்முறையீடு. அவரே சொன்னார்ல அந்த கடிதத்தில் 8வது பாயிண்டில், நீங்கள் இதை வந்து மேல்முறையீடு செய்யலாம், அப்பீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இது ஒரு கோர்ட்டு மாதிரி தான். இப்போ நான் குற்றவாளி தான், குற்றம் சுமத்தப்பட்டவன் மாதிரி தான். அப்போ அந்த குற்றத்தை வந்து நம்ம சரி பண்ணணும்ல, எவ்வளோ கட்சியுடைய தலைவர் அறிவிச்சிருக்கிறார்ல. ஆனால் அந்த கடிதத்தை அவர் முழுமையாக படித்தார் என்றால் நிச்சயமாக எனக்கு நீதி கிடைக்காத எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அநீதி செய்தவர்கள் மேலும் அவர் தண்டனை வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி நான் பேச விரும்பலை. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும்ல. இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம், சரி அவர் ஆல்மோஸ்ட் நம்மளை சரி பண்ணிடுவார்னு வச்சுங்களேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம பக்கத்து நீதி இருக்குன்னு கட்சிக்காரன் போன சொல்கிறான்ல. இப்போ நீ அந்த கமாண்ட்ஸே படிங்க, தலைவர் நான் போட்டிருந்ததை அதில் வந்து இப்போ நான் பார்க்கவே 600-700 கமாண்ட்ஸ் வந்திருக்கு. 5000 பேருக்கு மேலே பார்த்துருக்குறேன். எல்லாருமே வந்து சங்கத்தமிழ் இருக்கிற நடவடிக்கை ரத்து செய்யுங்க அப்படின்னு ஏறக்குறை கட்சியில் இருக்கிற அனைத்து தொண்டருமே எனக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. எதற்காக நடவடிக்கை எடுத்தார் அப்படின்றது தலைவருக்கு தெரியும். அது இப்போ நம்ம ஓப்பனில் நம்ம பேச முடியாது என்ன காரணம் என்பது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த காரணம் வந்து என் பக்கத்து நீதி இருக்கிறது அப்படின்றது தொண்டர்கள் நல்லா உணர்றான்ல. அவன் என்ன சொல்கிறான்ல, எங்களுடைய வாய்ஸாக தான் சங்கத்தமிழன் பேசுகிறாரு. ஆமாம், நேற்று பேசியிருந்த வீடியோவில் கூட உங்களுக்கு நிறைய வந்து கட்சியில் திருப்பியும் வர வைக்கிற மாதிரி தான் தொண்டர்கள் வந்து பேசியிருக்காங்க. அதனால் வந்து இங்கே பாருங்க, நமக்கு சொன்னால் அதே டைலாக் தான். கட்சியில் இருந்தாலும் சரி, கட்சியில் நம்ம இல்லாமல் போனாலும் சரி, இவர் திருப்பி நம்மளை சேர்த்தாலும் சரி, இல்லை சேர்க்காமல் போனாலும் சரி, இல்லை நடவடிக்கையை வந்து ரத்து செய்தாலும் சரி, இல்லை ரத்து பண்ணாமல் இருந்தாலும் சரி, நான் ஒரிஜினல் விடுதலை சிறுத்தைகள். ஒவ்வொரு தொண்டனையும் எப்படியோ அப்படித்தான். தலைவர் வந்து 2010 சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார். ஒரு உண்ணாவிரதம் இருக்காருன்னா துபாயிலேருந்து பிறப்பிட்டு வந்தேன், அங்கேருந்து பிளேன் ஏறி வந்தேன். அந்த காலத்தில் டிக்கெட் எவ்வளோ யோசிச்சு பாருங்க, உடனே அப்பயே டிக்கெட் புக் பண்ணி, சரி அதனால் இன்னும் போட்டோ எனக்கு இருக்குது. அப்போ வந்து இவர் தலைவர் இப்படி உண்ணாவிரதம் இருக்கிறாரு, சாக போகிற உண்ணாவிரதம் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமான வந்து அங்கங்கே வந்து தலைவருக்காக போராடுறாங்க. அவங்கெல்லாம் குண்டாசில் போட்டுச்சு இந்த திமுக அரசு. அந்த காலத்தில் இருந்த டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அந்த குண்டாசில் போனால் பாருங்க அத்தனை பேர். யார் வந்து கட்சியில் பொறுப்பாளர் இல்லை, நல்லா கேட்டுக்கிறீங்க. எல்லாம் யார் தொண்டன்.
நானும் அதே மனநிலையில் தான் அங்கேருந்து தொண்டனாக வர்றேன் இங்கே. எப்போ நான் சொல்கிறேன் 2009, 10 கூட இல்லை 9, அதாவது ஈழம் பிரச்சனை முடிவுகளுக்கெல்லாம் முன்னாடி கரெக்டாக சொன்னோம்னா 2009 என்ன மாதம், ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஊரெல்லாம் பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர் மட்டும் ஈழ மக்களுக்காக சாகு வரை உண்ணாவிரதம் இருந்தார். அவள் பிளேன் ஏறிங்க வர்றான், டிக்கெட் உடனே எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் புக் பண்ணி. சரி சார். நான் அப்போ ஒரு தொண்டனாக தானே இருந்திருக்கிறேன். அப்போயே நான் பொறுப்பில் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்க விடுதலை சிறுத்தையுடைய கௌரவ ஆலோசகர் நம்ம தலையோட இருந்து 4 நாள் அவர் சரி பண்ணி அந்த இதெல்லாம் சரி பண்ண பிறகு திருப்பி நம்ம சென்றோம். அப்போ 100க்கும் மேற்பட்டவர்கள் குண்டாசில் போட்டாங்க. குண்டாசில் போனவங்க யார் நினைக்கிறீங்க? பொதுச்செயலாளர் போனாரா, துணை பொதுச்செயலாளர் போனார்களா, இல்லை அமைப்பு செயலாளர் போனார்களா, இல்லை மாவட்ட செயலாளர்கள் கூட சில பேர் போயிருக்கிறாங்க. ரைட்டா? அப்போ எல்லாமே மாவட்ட செயலாளர் போயிருக்கிறாங்க. கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டன் தான் எல்லாம் மேக்சிமம். மாவட்ட செயலாளர் அடிமட்ட தொண்டன் மாதிரி தானே அர்த்தம். பெரிய கேட்டர்ஸ் இல்லை. நார்மலான ஒரு மாவட்டத்துக்கு நம்ம மாவட்ட செயலாளர்கள் தானே. அதில் எல்லாரும் போல ஒன்று மாவட்ட செயலாளர். ஆனால் மிச்சம் எல்லாருமே அடிப்படை தொண்டர்கள் இந்த நேரத்தில் பார்ப்பாங்க. அந்த தொண்டர் மாதிரியான சங்கத்தமிழே. சரிங்களா? அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கொடுத்துருக்குறோம். இன்னமும் கூட ஒரு நண்பர் எனக்கு சொன்னார், ஒரு பெரிய நண்பர் சொல்லக்கூடாது, பெரிய ஒரு அறிஞர் என்ன சொன்னார்னா, இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், முக்கியமானது. ஈழ பிரச்சனை உங்களுக்கு தெரியுமில்ல, ஈழம் நடந்துச்சுல. அப்போ மேதகு அவர்கள் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லைல்ல, எங்களுக்கு தனி நாடு கொடுங்க, தனி நாட்டுக்காக தான் போராடினார்ல. அவருக்கு என்ன கொடுக்க ரெடியாக இருந்தாங்கன்னா, அவருக்கு முதலமைச்சர் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. நீங்கள் தமிழ்நாடு மாதிரி இந்தியாவில் எப்படி தமிழ்நாடு, அது மாதிரி ஸ்ரீலங்காவில் நீங்கள் யாழ்ப்பாணத்தை மையமாக வைத்து நீங்கள் முதல்வராக இயங்குங்கள். அவர் சொல்லிட்டார், நோ, எனக்கு தனி நாடு தான் வேணும். தனி நாடுன்னா இன்னும் அவங்க முழக்கம் என்னென்னா, புலிகளின் தாகம் தனி ஈழம் அப்படின்னு ஒரு முழக்கத்தோடு அவர்கள் போராடினார்கள், கடைசி வரைக்கும் போராடினார்கள். அப்போ அந்த இலங்கை அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, நீ இப்படி போராடுறியா அப்படின்னு சொல்லிட்டு 22 நாடுகளை சேர்த்து மேதகை அழித்து ஒழித்து, அவர் குடும்பத்தை அழித்து ஒழித்து, எல்லாரையும் அழித்து ஒழித்து மக்களை நடந்து முடிஞ்சிருச்சுல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 2010 சோக கதையை நம்ம பார்த்தோம். 2010 2009 கடைசியில் பார்த்தோம்ல, மே மாதம் என்று நான் எண்ணுகிறேன், அழித்தொழிக்கப்பட்டதில்ல. ஆனால் இன்றைக்கி அந்த மக்கள் ஒரு காலத்தில் எங்களுக்கு முதல்வர் பதவி கூட வேண்டாம், எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று போராடிய மக்கள் இன்றைக்கி சோத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு விஷயம்? எங்களுக்கு சோறு கொடுங்க, எங்களுக்கு இடம் கொடுங்க, வீடு இல்லை, வேலை கொடுங்க அப்படின்னு இங்கே போராடுறாங்க. ஒரு நாட்டுக்காக போராடியவர்கள் இன்னைக்கு தனது உணவுக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு யாரு? அந்த ஆதிக்கவாதிகள் எல்லாம் சேர்ந்து, அரச பயங்கரவாதிகள் எல்லாம் சேர்ந்து அவர் மேலே பண்ணியிருக்கிறாங்களே, அந்த நாட்டு மக்கள் மேலே அவரை அழித்தொழித்து விட்டார்கள். இப்போ அதுக்காக எங்கள் தலைவரே இப்போ மாநாடு நடத்த போகிறாரு, தமிழ் தேசிய மாநாடு. அது வேற பிரச்சனை. அது மாதிரி தான் உன் பிரச்சனை பண்ணுறான். என்னைய நீ எம்எல்ஏ சீட்டு கேட்ட, எம்பி சீட்டு கேட்ட, வாரியம் கேட்ட, அதான் கேட்குற, இந்தா உனக்கு உன் பதவியை தூக்குறான். இப்போ நீ எதுக்கு போராடணும்? உன் பதவிக்கு தானே போராடணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட தெளிவாக சொன்னேன், நான் என் பதவிக்காக லெட்டர் கொடுக்கல. சரி சார், புரியுதா? பதவியில் 10 வருஷம் இருந்தாச்சு. 2016 நீ 2026 வரைக்கும் நான் இளைஞரணி மாநில செயலாளர். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு நீதியின் பக்கம் நின்று கேட்கிறேன். நீதி அளிக்கக்கூடாதுல்ல. இப்போ நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போகுதில்ல. இப்போ மேதகு அவர்களை அழித்தொழித்தார்கள், அங்கே இருக்கிற மக்களை அழித்தொழித்தாளர்கள், தனி நாட்டுக்காக போராடியவர்களை சோத்துக்காக போராட வைத்திருக்குல்ல. ஆனால் அது வேற பிரச்சனை. நிச்சயம் ஒரு இன்னொரு மேதகு புறப்பட்டு வருவார், நிச்சயமாக அந்த மக்களுக்காக ஒரு விடுதலை வாங்கி கொடுப்பார். என்னையுமே ஒரு விடுதலையோ ஒரு போராட்டத்தை அழித்தொழிக்க முடியாது. இப்போ கூட பல பேர் புறப்பட்டு வர்றாங்க, எங்கள் தலைவர் அதுக்காக போராடி கொண்டு இருக்கிறார், அது வேறு ஸ்டோரி. ஆனால் அந்த அறிஞர் என்னை அதுமாரி சொல்கிறாரு, உன் நிலைமை கடைசியில் எப்படி ஆகி போச்சு தம்பி, கடைசியில் இப்போ உன் பதவிக்கு போராட வேண்டியிருக்கே அப்படின்னு. நான் அவர் தெளிவாக சொன்னேன், நம்ம எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இல்லை வாரிய தலைவராகணும்ன்றது அந்த கட்சிக்கு வரல. இந்த கட்சிக்கு வர்றது மக்கள் விடுதலைக்காக வந்தேன். ஏன் அப்படி இருந்தால் நான் துபாயிலேருந்து நேர திமுகவில் சேர்ந்துருப்பேனே. திமுகவில் சேர்ந்துருந்தேன்னா எனக்கு அப்பயே சீட்டு கொடுத்துருப்பாங்களே. இல்லை நான் எங்கள் அப்பா காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலர் தானே, ஏன் காங்கிரஸ் கட்சி செல்வ பிறந்த நல்ல பிரண்டாக தானே இருந்தார். சரி, ஏன் அங்கே போயிருக்கலாம்ல, நான் ஏன் அங்கே போகலை, ஏன் ஏடிமி கூட போயிருக்கலாம்ல.
அப்போ நம்ம அங்கே எங்கே ஏன் சீமான் கூட எனக்கு நல்ல நண்பருங்க, இல்லை தேர்தலுக்கு முன்னாடி நான் டிவிக்கு கூட போயிருக்கலாம்ல. அப்போ எந்த கட்சிக்குமே போகாமல் 1996 இன்று வரை நாம் விடுதலை சிறுத்தையாக இருக்கிறோம் என்றால் நான் பதவி பவுசுக்காக வரல. பல பேர் சொல்லுவாங்க, சவுடாலாக பேசுவாங்க, நாங்கள் பதவி பவுசுக்காக நாங்கள் பள்ளி நிற்க மாட்டோம், சரண்டர் ஆக மாட்டோம்னு. நான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எழுச்சி தமிழருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி தான் களமாடுறேன். அதை போட்டேன்ல, விழவில எழுவோம், வீழ்ந்து விட மாட்டோம், விடுதலை பாதையை விட்டு விலகிவிட மாட்டோம்ன்றேன். நான் மக்கள் விடுதலைக்காக வந்தவன் அரசியலுக்கு. சரிங்களா? இப்போ சில பேர் நம்ம நடவடிக்கை இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ஹேப்பியாக வாய் பேசினா, ரொம்ப பேசினா, ரைட்ரா தலைவர் நடவடிக்கை எடுக்க வச்சுட்டோம்டா அப்படின்னு. இது தற்காலிகம் தான். இப்போ என்ன நானே சரி செய்து கொள்கிறேன்ல. எனக்கு ஒரு தீங்கு நீங்கள் விளைவித்திருந்தாலும் கூட நான் அதில் சரி செய்ய போகிறேன். தலைவர் அமைப்பை சொல்லும் புத்தகத்தில் எழுதின மாதிரி பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம், யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போம். இப்போ நம்ம எல்லாரும் பேட்டி கொடுத்துல டிஃப்ரெண்ட் தெரியுதா? பழையதுக்கும் இப்போதைக்கும் ஏன்னா யாரையும் போடா வாழன்னு பேசலாம் இல்லையில, ஒருமையில் பேசுவோம்ல முந்திலாம். இப்போ அதெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டார், அன்பாக பேசணும்னு இருக்கார். உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும், வீணில் உளறிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும். தவறு செய்யாத எந்த மனிதனுமே எதையுமே சாதிப்பதில்லை. இது ஒரு பெரிய அறிஞர் சொன்னது, கார்ல் மார்க்ஸ். த மேன் ஹூ மேக்ஸ் மிஸ்டேக் டஸ் நாட் மேக் எனி திங்ஸ். ஓகே சார். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம திருந்திடுவோம், சரிப்படுத்திக்கிடுவோம், வாயை அடக்கிக்கிடுவோம். ஆனால் அவங்க திருந்துவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. ஓ அவங்கன்னு சொல்லிட்டோமோ இந்த இடத்துல, இதை மதுரைக்காரங்களை கூட அதான் பிரச்சனையே. அதனால் நீ கட் பண்ண வேணாம், அப்படியே போடுங்க, வருது ஃப்ளோவில் தானாக தான் வருது. ஆக அவர்கள் திருந்துவார்களா? நான் திருந்தி விட்டேன். சரிங்களா? இப்போ நான் என்ன, நான் பேசின கருத்து தப்பு இல்லை, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், தலைவர் உட்பட. ஆனால் சொன்ன விதம் தான் தப்பு. அதை நம்ம உணர்ந்து நம்ம இப்போ செயல்பட போகிறோம். அதனால் நிச்சயமாக கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. இதே நான் வேறு எது நீங்கள் கேட்பீங்கன்னு தான் நான் உட்கார்ந்தேன். 1000 பிரச்சனை இருக்குது பேசுகிறதுக்கு. விஜயுடைய இப்போ ஆட்சி எப்படி இருக்கிறது, அதே மாதிரி எங்களுடைய அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு பெரிய பிரச்சனை திண்டிவனத்தில் சுடுகாட்டு பிரச்சனை. ஒரே ஒரு அமைச்சர் இருந்ததுக்கு இவ்வளோ சிறப்பாக செயல்படுறாங்க. இதே நாங்கள் ஒரு 10 அமைச்சர் இருந்தால், இதே நாங்கள் முதல்வராக இருந்தால், இதுக்குத்தானங்க நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இவ்வளவுக்கு நம்ம பேசுவது எதற்காக? விடுதலை சிறுத்தை என்ற ஒரு கட்சி ஏறக்குறைய 35 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இருக்குது. அதில் ஒரு தலைவன் ஒரு கருத்தியல் ரீதியாக 40-45 ஆண்டுகளாக களமாடி கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இருந்தே அவர் களமாடுகிறார், மாணவர் அமைப்பாக இருந்து. அது யாருக்காக? ஈழத்திற்காகவே. அது பழைய வரலாறு இருக்குது எங்கள் தலைவருக்கு. தான் அந்த புக்கை வச்சுருக்கேன் பாருங்க இருக்கா? களப்பணியில் 4 நூற்றாண்டு எழுச்சி தமிழர். எப்போ? 2008 என்ன போட்டிருக்காங்க? எனது உந்து சக்திகள் அம்பேத்கர், பெரியார், பிரபாகரன். அப்போ கூட திரும்பி பார்த்தா நான் தான் இருப்பேன் பின்னாடி இருக்கணா. ஆமாம் சார். 2008 இதெல்லாம் இப்போ திடீர்னு எடுக்கிறோம், அதெல்லாம் வருது வரலாறுலாம். அப்போ நம்ம வரலாற்றில் எங்கேயே நம்ம போயிருக்கிறோமுங்க. வரலாறை நீங்கள் நினச்சா அழிக்க முடியாது. இந்த பாருங்க, நீங்களாம் சும்மா எடுத்து பார்த்தேன். இது தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்தப்பட்டிருக்குது. தமிழர் இறையாண்மை மாநாட்டில் பார்த்தோம்னா அந்த மாநாடு எப்போ நடத்தப்பட்டிருக்கு? 2010. அதுலேயே நான் துபாயில் இருந்தாலும் வரவேற்புக்குள்ள என் பேர் இருக்கா இல்லையான்னு பாருங்க. இப்போ கட்சியை வீட்டில் சில பேர் போயிருக்காங்க, அவங்க பேர் இருக்கான்னு பாருங்க. நான் ஓப்பன் பன்னீர் பாபு பேர் இருக்கா, ஆனந்த் ஷானவாஸ் பேர் இருக்கான்னு பாருங்க. இருக்கா என் பேர்? இருக்கு சார். அப்புறம் அது எப்போ? 2010. நான் துபாயில் லீட். அப்போலாம் 2010 எனக்கு பிஸ்னஸ் அங்கே ரொம்ப டாப்பில் இருக்குது. இப்போ ஒரு கருத்து நீங்கள் கேட்கல, இருந்தாலும் அதை சொல்ல விரும்புகிறேன். தம்பி பனையூர் பாபு அவர்களே, அளவுக்கு மீறி பேசிக்கிருக்கிறீங்க. இப்போ நான் இப்போ விடுதலை சிறுத்தையில் இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கனால வாய மூடி கிடக்க முடியாது. இப்போ நான் விடுதலை சிறுத்தை தொண்டேன், நான் பேசுவேன். பெரிய சவுடாக பேசுகிற, தலைவரை எதிர்த்து பேசுகிற மாதிரி அப்படிலாம் பேசாத. உனக்கு யாருன்னே தெரியாது. இந்த புக்கை காட்டில் 2010 பேர் இருக்கா? இல்லை. அப்புறம் அப்போ உன் மனசாட்சி தெரிய வேண்டாமா? 2021 சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற, அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருங்க தம்பி? எங்கேயாவது களத்தில் போராடி இருக்கிறீங்களா? எதுவும் போராட்டத்தில் நின்று இருக்கிறீங்களா? மக்களுக்கு போராடி இருக்கிறீங்களா? தலைவர் விளையாடி உட்காந்து சவுடால பேசிக்கிற உட்காந்துக்கிட்டு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றக்காக. அதெல்லாம் தவறானது. உண்மையிலே அவர் நல்ல மனிதர் தாங்க. இன்னமும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் 4 எம்எல்ஏக்களில் ஒரு நல்ல மனிதர் தான். அந்த காலத்தில் இல்லைன்னு சொல்லுங்கள். நம்மளாம் பொய் பேசக்கூடிய ஆள் இல்லை. திமுக உடைய பெண் அமைப்பு வாங்கன்னு கூப்பிட்டு மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை.
இதெல்லாம் பேசினாதே எனக்கு பிரச்சனை பண்ணுறது. ஆனால் உண்மை தானே. பேசும்போது என்ன நடக்குது ஏது நடக்குது, கட்சிக்கு எதிர்ப்பாக சில கருத்துக்கள்லாம் சொல்லி பெண் அமைப்புடைய முக்கியமான யார் மருமகே, அப்போ இவர் போகலை ஒரு ஆள். எப்படி இது வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியா சார்? எலெக்ஷனுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி பிரதர். அப்போ அவர் சொல்லியிருக்காரு எனக்கு தலைவர் எழுச்சி தமிழர், நான் எதுக்கு உங்கள்கிட்ட வரணும். அப்போ அவ்வளவு நல்ல ஒரு ஒழுக்கம் சார்ந்த அரசியல் ஒழுக்கம் சார்ந்த தம்பியான இருந்திருக்கிற. இப்போ என்னடான்னா உங்களுக்கு சீட்டுன்னு ஒன்று கொடுக்கல, அந்த ஒரே காரணத்திற்காக நீங்கள் வந்து ஒரு கட்சியில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு போகலாம். உங்களுக்கு ஜனநாயக ரீதியாக இருக்குது. இப்போ நான் கூட போகலாம், என்ன இப்போ இடைநீக்கம் செய்திருக்கிறாரு, நான் நினச்ச எந்த கட்சிக்கும் போகலாம். பட் நம்ம வந்து எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் இருக்க வரல, மக்கள் விடுதலைக்காக வந்தான். மக்கள் விடுதலையாக வந்தவனுக்கு வந்து தொண்டனாக இருந்து போராடலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து பேசுகிறது அளவுக்கு மீறி பேசுகிறீங்க. நான் பேச விரும்பலை உங்களை. இதோட நீங்கள் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்து நீங்கள் ஏதாவது நீ ஏடி பூட்டியாக உட்காந்து பேசுனா உங்கள் திறமையை பேசுங்க. இதை பேசு. என்னை திமுக கூப்பிட்டுச்சு, நான் போகலை, அப்போ நான் தலைவர் நம்பி தான் இருந்தேன், தலைவர்கிட்ட நான் உண்மையாக இருந்தேன், அதை பேசு, நான் உன்னை பாராட்டுறேன், நானும் பாராட்டுறேன். உட்காந்துக்கிட்டு சேனல் ஏன் சேனல் தான், வெளிச்சம் சேனல் ஏன் சேனல் தான், அதுதான் எனக்கு ஃபுல்லாக அதை டீட்டெயில் போகிறேன்னு தெரியும். உட்காந்து பேசுவோமா ஒரு நாளைக்கு? வாங்கம்மா பேசுவோம். இப்போ திமுகவில் போயிருக்க பொறுப்பு வாங்கிட்டீங்களா? திமுக வந்து ஆள் இல்லாமல் அங்கங்கே அந்த பிள்ளையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வித்துறாங்க, பிடிச்சி திரிகிறார்கள். இப்போ ஆளூர் ஷானவாஸும் திமுகவுக்கு போகிறத ஒரு செய்தி இருக்குது சார், அது உண்மையான செய்தியா? தம்பி ஆனூர் ஷானவாஸ் அவர்களே, நான் இந்த நேரத்தில் பேசக்கூடாது உங்களை பற்றி, ஆனாலும் ஒன்று சொல்கிறேன். என்னை வந்து இடைநீக்கம் செய்யுங்க அப்படின்னு தலைவர்கிட்ட போய் சொன்னீங்களே, இப்போ என்னை பண்ணிட்டார்ல, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? போய் சேருங்க. நீ ஏன் இப்போ வந்து இருக்கிறீங்க, வாங்க தலைவரை போய் சந்திங்க, சந்தித்து பேசுங்க. நீங்கள் விருப்பப்பட்ட போய் சங்கத்தமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெளியிலவே இருக்கேன், தொண்டனாக இருக்கிறேன், சிறப்பு தொண்டனை நான் பணியாற்றுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் போங்க, உங்களுக்கு தான் முதன்மை செயலர் கொடுத்துருக்குறாருல வந்ததுமே. இப்போ முதன்மை செயலர் போய் உட்காரலாம்ல. அப்போ இவர்கள் எல்லாருமே எதுக்குன்னா கட்சிக்கு வந்தால் இப்போ மக்களுக்கு தெரியல, தொண்டனுக்கு தெரியல. பிறகுனால ஒரு லெவலுக்கு பேசுகிறனால அது லெவலாக போய்கிட்டு இருக்கு. லெவல் மீறி பேசணும்னு வச்சுங்களேன், தம்பிகள் வந்து நடமாட முடியாது யாருமே. நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன்ல, தம்பிகள் நடமாட முடியாது. சரி, அவ்வளவு வந்து எனக்கு தெரியும். இவர்களால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளவு சிக்கல்னு, எவ்வளவு வந்து இவர்கள் வந்து அநீதி செய்தார்கள்னு தெரியும். எல்லாம் ரெக்கார்டு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை ஒரு சேனலுக்காரன் வந்து இதெல்லாம் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன்னு சொல்லி அப்படின்னா அவங்க தலைவருக்கு எதிர்ப்பாக திருப்பி விட்டாங்க ஒரு சேனலில். நான் இப்போ உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், ஏன்னா உங்கள் சேனலில் அப்படிலாம் செய்ய மாட்டீங்க. எனக்கு வந்து இப்போ ரிப்போர்ட் வந்து பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள், சில முக்கிய முன்னணி தலைவர்கள் என்னென்ன குற்றங்கள் செய்திருக்கிறார்கள், ஏன்னா நான் ஓப்பனாக பேசுகிறேன்ல, அதை பூரா எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஃபுல் ரெக்கார்டு நம்ம வைத்திருக்கிறோம். ஆனால் தலைவர் அனுமதி இல்லாமல் நம்ம யாரையும் சொல்ல மாட்டேன், விட மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் நம்ம தோழர்கள் தானே, நண்பர்கள் தானே. ஆனால் நீ திருந்துங்கன்றதே நம்ம நோக்கம். அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. நான் விடுதலை சிறுத்தையில் 1996 இருக்கிறேன். நான் அன்னைக்கும் சொன்னேன், இவருடைய வந்து பொன்னுவிழா ஆண்டில் 50வது பிறந்த நாளில் கோல்டு பிஸ்கெட் கொடுத்தேன்னு சொன்னா சொல்லலையா? கவிஞர் வாலியுடைய தலைமையில் அதுவும் போட்டா இருக்குது. அதை கூட நான் என்ன பண்ணேன்னா, நம்மகிட்ட அப்பயே கான்ட்ராக்டாக இருக்கும்போது நமக்கு பல பேர் கமிஷன்லாம் கொடுப்பாங்க, அந்த காசை கூட வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நான் செய்யலை. நானே போய் ஒரு ப்ராஜெக்டில் போய் இறங்கி கத்தாரில் பனானா ஐலன்ற ப்ராஜெக்டில் அங்கே வேலை பார்த்து அந்த சம்பளத்தில் வாங்கி நான் கொடுத்தேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒவ்வொரு தொண்டனும் கொடுத்த காசு தான் அந்த வெளிச்சம் தொலைக்காட்சி. அதுக்காக சொல்கிறேன், வெளிச்சம் தொலைக்காட்சியாக கொடுத்தோம், அவருக்காக கொடுக்கல. அவர் நான் கல்யாணம் காட்சி, அவர் என்ன சொன்னார், திருமணம் செய்திருந்தால் எனக்கு மொய்ப்பணம் கொடுப்பீர்களா, வந்து பணம் எழுதுவீங்களே, அது மாதிரி எனக்கு திருமணம் நடக்கிறத நினச்சிக்கிறேங்க. நம்ம ஒரு சேனல் உருவாக்கணும், வந்து கொடுக்குன்னு சொல்லும் போதே நான் வந்து கோல்டு பிஸ்கட் கொடுக்குறேன். மற்றவரெல்லாம் அவனால் முடிஞ்ச 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் 10 கிராம் 100 கிராம் 200 கிராம் அங்கங்கே மாவட்ட செயலர்கள்லாம் கொடுத்துருவாங்க. வரலாறு பிரதர், தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த கட்சியும் 25 கிலோ தங்கம் கொடுத்த வரலாறு இல்லை தொண்டர்கள். இதெல்லாம் பல வரலாறு பேசுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நம்ம ஒரு வாரமாக அமைதியாக இருந்தோம்ல, அதனால் அவங்க நிறையா பேசிட்டாங்க வருது, பேசிட்டார்கள், அறிஞர் பெருமக்கள்லாம் பேசிட்டார்கள். ஆனால் இப்போ பேசுகிறாங்களே, நான் பேசினேன்னு நடவடிக்கை எடுத்தாங்கல்ல, மற்றவங்களும் ஏன் பேசலை? 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த கட்சியை வச்சு புறப்பணத்தினம் இருப்பாங்கல்ல. இந்த கட்சி வர்றதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை என்னன்னு தெரியுமில்ல. இன்னைக்கு இந்த கட்சியின் மூலமாக நீங்கள் எந்த ஒரு பெரிய பொசிஷன் போயிருக்கிறீங்களே, உங்களை உருவாக்கியிருக்காருல. என்னென்ன அவர் ஒன்றும் உருவாக்கலைங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. இவர்கிட்ட வந்து சேர்ந்தனால எனக்கு என்ன நன்மைனா, அமைப்பாய் திரும்ப புத்தகம் ஒன்று எழுதி கொடுத்தாரு, அதை படித்து நான் கொஞ்சம் நல்லா அரசியல் ஞானம் பற்றேன். ஆனால் இந்த கட்சினால் ஏதாவது பயன் நடந்திருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை அவள் தலைவர்கிட்ட கேட்டு கூட சொல்லுங்கள், இல்லை யார்கிட்டையாவது சொல்லுங்கள்.
நான் தான் கட்சிக்கு உழைப்பை கொடுத்துருக்கிறேன், நான் தான் கட்சிக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறேன். எத்தனை இரவுகள் அவரே காலை கருக்கல்ல எழுந்து என அமைப்பாளத்தில் புத்தகத்தை படித்து சுட சுட படித்து என்னோட விவாதித்து இருக்கிறார். நீங்க தலைவர், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே தானே இருக்கிறேன். இப்போ இருக்கிற பதவியும் போச்சுல, அதுக்கான கோவப்பட்டனா? ஆனால் இவர்கள் எல்லாம் தலைவருடைய அந்த என்ன அவருடைய கண் பார்வையில் இல்லை அவங்க ஆசீர்வாதத்தில் நீங்கள் எங்கேயே போயிட்டீங்க. நம்ம தான் பார்க்குறோம்ல, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் இருந்த பொருளாதார நிலைமை என்ன? மனச்சாட்சி வேணாமாங்க? நான் கேட்குறேன், ஓப்பனாக தான் கேட்குறேங்க. மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? எல்லாரும் பொருளாதாரத்துக்கான தெரியுறாங்க. இப்போ நீ இவ்வளவுக்கு ஒரு பொருளாதார வலிமையை உருவாக்கி இருக்கிறாரு, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. பனையூர் பாபு பேசுறது பொய்ன்னு தெரியுது, தப்புன்னு தெரியுது. பேசவே தெரியாது தம்பிக்கு, அவர் ஜம்முன்னு உட்காந்து பேசியிருக்கிறாப்புல. அப்போ அது எவனாவது ஒருத்தர் வந்து பேசணும்ல, திருப்பி எவனாவது வந்து தொலையுது. அதான் பிரச்சனையே. என்னன்னே தெரியும் தெரியல. மாரக்காரி கூட அப்படி தாங்க பேசுகிறாங்க. அதை நம்ம பேசி போகிறோம். யாராவது ஒரு முன்னணி தோழர்கள் இன்னைக்கு வந்து எதுவுமே நடவடிக்கை இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்கள உண்மையில வாயில் என்னத்தை வச்சிருக்காருன்னு தெரியல. வாயை திறக்கணுமா இல்லையா? ஆமாம். அப்போ அவர் என்ன சொல்லணும்? இல்லை, பனையூர் பாபு சொல்வது தவறு, அப்படி அல்ல, இதுதான் உண்மை அப்படின்னு தலைவருக்காக பேசியிருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க பிரதர். ஆமாம், யாருமே பேசலையே சார். ஆனால் எனக்கு மட்டும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார்கள். சங்கத்தமிழை வந்து எங்களை வந்து இப்படி பேசுகிறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு அப்படின்னு. நானாக உங்களை பேசணும்னு நினைக்கல பிரதர். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு நடவடிக்கை எடுத்தால் கூட அந்த நடவடிக்கையை வந்து நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கல, அது ஒரு வழியாக கூட நம்ம எடுத்துக்கிடுவோம். நான் அப்படி மனசை நினைக்கவே இல்லை அவங்கள பேசணும் அப்படின்ட்டு. எனக்கு என்ன நோக்கம்? நான் புரட்சியாளர் அம்பேத்கரையும் எழுச்சி தமிழையும் உள்வாங்கியிருக்கிறேன். அவர் தலைவர் அதிகப்பட்ட கோவப்பட்டா என்னப்பா அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லுவார். அதுக்கு மேலே அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அப்போ அவர்கிட்ட நான் படித்து வந்திருக்கிறேன், நான் அப்புறம் எப்படி இருப்பேன்? ஆனால் நம்ம கோவம் வருது. அமைப்பாளர் புத்தகத்தை படிச்சுவிட்டு அமைதியாக இருந்தால் நம்ம வந்து உண்மையாக படிக்கலன்னு அர்த்தம். புத்தகத்தை படிச்சுவிட்டு அம்பேத்கரை படிச்சுவிட்டு எதுவுமே பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அநீதி நடந்தால் தட்டி கேட்டுதான் சொல்கிறாருல்ல, அம்பேத்கர் இல்லை புத்தரே சொல்கிறாரு. எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அதெல்லாம் வேடிக்கை பார்க்காதீங்க. wherever which in danger do not avoid the fighting, do not be merely mouthன்றாரு. எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அதை பார்த்துக்கிட்டு வாயை மூடாதீங்க, சவுண்டை கொடுங்கன்றாருங்க. அப்போ நான் புத்தர் சொல்கிறத நான் கேட்பேன். இவரே சொல்கிறாரு, கருத்துரிமை மாநாடு நடத்துறது இவர் தானே. எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் தட்டி கேட்போம். யார் வாய் மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வாய் மூடி கிடக்காது சொன்னவருங்க அவர். எழுச்சி தமிழர் கருத்துரிமை மாநாட்டில் கருத்துரிமை மாநாடு நடத்தினார். போட்டா தட்டா கிட்டாலாம் எல்லாம் சொல்லி கொடுத்தது நீங்கள் தான். அப்போ இப்போ மட்டும் பேசாத அப்படின்னா என்ன? அதாவது உள்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி தப்பு தப்பு தானேங்க. நம்ம நண்பன் செய்தால் தப்பு இல்லை, நம்ம உறவுக்காரன் செஞ்சால் தப்பு இல்லை, எதிரி செஞ்சால் மட்டும் தப்புன்னா அது எப்படி? அது நீதியே இல்லையே. அதாவது உங்கள் கட்சிக்குள்ளேயே பேசிக்கணும், அதை வெளியே போய் பேசினது அதுதானே உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்கு. நான் அதை இப்போ நான் பேச விரும்பலை. நான் அப்படி செய்யலை அப்படின்றதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. நான் கடிதத்தில் கொடுத்துருக்குறேன், கட்சி ஆல்ரெடி தலைவரை கொடுத்துருக்கீங்க, அதை நான் பேச விரும்பலை. ஓகே சார். நிச்சயமாக எனக்காக தலைவர் பேசுவார் நம்புகிறேன். ஏன்னா நட்டை கொடுத்துட்டேன்ல, முதல்ல நான் எங்கே உள்ளே பேசினேன் எப்படி பேசினேன்ற ரெக்கார்டாக கொடுத்துருக்கேன்ல, தலைவர் பேசுவார். தலைவர் கொடுத்த பாடத்தை தாங்க நம்ம படித்து பேசுகிறேன், நம்மளாவா சுயமாக பேசுகிறேன். அதாவது புரட்சி அம்பேத்கர் ஒரு காலத்தில் அவர் பேர் என்ன தெரியுமில்ல, ஊமைகளின் தலைவன். அவர் பேரே அதாங்க, ஊமைகளின் தலைவன் பேர். ஏன்னா ஊமையாக இருக்கிற கூட்டத்தில் யாருமே பேசாமல் அப்படியே அப்புறாணியாக இருந்திருக்கிறார் அந்த காலத்தில். இவர் தான் பேச வச்சிருக்கிறாரு. கடுமையாக பேசுங்க, போராடுங்க, வாயை மூடி கிடக்காது. அவர் தானே சொன்னார், நீ வாயை மூடி கிடந்தால் எதுவும் நடக்காது, பலியிடப்படுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல, போராடு. இவர் சொன்னார், இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல அண்ணலே. அண்ணலே அம்பேத்கர் பற்றி சொல்ற, அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைன்னு சொல்றாரு. அப்ப இந்த கட்சியிலே வந்து பயன்பட்டு இந்த கட்சிக்கு வந்த பிறகுதான் உனக்கு எம்எல்ஏ சீட்டு, இந்த கட்சிக்கு வந்த பிறகுதான் உங்களுக்கு எம்பி சீட்டு, இப்படி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னா யார் வாய் மூடி கிடந்தாலும் சங்கத்தமிழ வாய் மூடி கிடக்க மாட்டேங்க. ஆனால் நான் வந்து கோபமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லாளர் பேசுகிறாங்க, அதை நான் குறைச்சிக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கிறேன். அதை ஒன்றும். ஆனால் நான் பேசாமலாம் மட்டும் இருக்க மாட்டேன். யார் தவறு செய்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம்.
இந்த கட்சி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கான ஒரு விடுதலைக்காக உருவாக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் 15 பேர் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. அனைத்து தலித்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அனைத்து கிறிஸ்துவ மக்களும் தலித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அனைத்து ஒடுக்கப்பட்ட சமூகமும், அனைத்து இஸ்லாமியர்களும், அனைத்து பெண்களும், அதுக்கு தான் இந்த கட்சி உருவாக்கப்பட்டது. இந்திய வரலாற்றிலேங்க சில பேர் பாராளுமன்றத்தில் போய் அல்லாஹு அக்பர் சொல்லியிருப்பாங்க, சில பேர் பாராளுமன்றத்தில் போய் ஜெய்பீம் இருப்பாங்க. இவர் தான் முதல்ல பேசுகிறாரு. இவர் தான் பாருங்க. அப்போ ஆள் எப்படி இருக்காரு பாருங்க. ஆள் முதல்ல பேசுகிறாரு அல்லாஹு அக்பர் ஜெய்பீம்னு. இது சும்மா வெறும் சொல்லாடல் அல்ல, இது அப்படிப்பட்ட ஒரு மக்கள் திரட்சியை உருவாக்குவதற்கான ஒரு முழக்கம். அப்போ அப்படி உருவாக்குன இந்த கட்சியில் வந்து பயனடைஞ்சிட்டு எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா விடுதலை சிறுத்தையில்? அவங்களாம் தெரியாது. மதுரைக்காரங்க சரி, கடலூர்காரங்களாம் நிறைய பேர் இந்த கட்சிக்காகவே உயிரை கொடுத்துருக்குறாங்க பணயம் வச்சு. நிறைய பேர் தாலியை இழந்திருக்கிறாங்க. அவ்வளவு இதுங்க கடுமையான போராட்டம். எத்தனையோ பேர் வீட்டில் தீய வச்சுருப்பாங்க, தலைவரோட இருக்கிறியா அப்படின்னு அடித்து கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு ரத்த வரலாறு தான் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி உருவாகி இன்றைக்கி ஒரு பெரிய அமைப்பாக இன்றைக்கி வந்து ஒரு அமைச்சர் ஆகின்ற அளவிற்கு இன்றைக்கி உருவாகியிருக்கு. அமைப்பாய் திரளும், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்லுவோம்னு. அந்த வரிசையில் இன்றைக்கி வெற்றி பெற்ற ஒரு விடுதலை சிறுத்தையில் அந்த தலைவரை உட்காந்துக்கிட்டு பனையரூபாவு பேசுகிறாப்புல. சேனல் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படியாகும். இப்போ அயோக்கியத்தனமான பேச்சு. 2021 தேர்தலுக்கு முன்னாடி இவர் யாருன்னு கூட யாருக்கும் தெரியாதுங்க. இப்போயே நிறைய பேருக்கு தெரியாது தெரியுமா? இப்போயே நிறைய பேருக்கு இவர் யாருன்னே தெரியாது. நானே வந்த புதுசில் கேட்டேன், யார் இப்போ பனையூர் பாபுன்னு கேட்டேன். இவர் தான் அப்படின்னு என் வன்னியரசே முதல் அறிமுகப்படுத்தி வச்சார். அப்படியா, என்ன பிரதர் பண்ணுறீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். நல்ல மனிதர் தான், நான் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் குறை சொல்ல. அவர் யாரோ பிரெயின் வாஷ் பண்ணி விட்ருக்குறார், யார் பண்ணான்னு தெரியல. நிச்சயம் நான் ஒரு நாளைக்கு பேசுவேன். சரி, என் நண்பர் நான் ஃபோன் பண்ணால் உடனே எடுப்பார். என்ன பிரதர் இப்படிலாம் நல்ல நேர்மையாக நாள் எப்படி பிரதர் போய் மாட்டிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார் உண்மையான்ட்ட. நான் பேசலை, அது உண்மைதான். நிச்சயமாக நான் பேசுவேன்னு வச்சுங்களேன். நான் பேசி கூட திருப்பி நான் கூட்டியாந்துருவேன். ஆனால் இந்த வேலை யார் செய்யணும்? நானாக செய்யணும்? இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்னை மட்டும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண தெரியல, போய் பேசி கூட்டியார வேண்டியதானே? இல்லை அவர் பேசி தப்புன்னு சொல்ல வேண்டியதானே? ஏப்பா இவரை கூட்டியார வேண்டியப்பா ஆனூர் ஷானவாச பொறுப்பு போட்டிருக்காருல்ல, முதலமைச்சரும் கொடுத்துருக்கிறாருல்ல. ஆமாம், எங்களெல்லாம் 10 வருஷமாக இதிலே வச்சுருக்காரு இளைஞர் அணியிலேயே. ஏன்னா இளைஞர் அணிக்கு வயசு என்ன? எபோ 50. இன்னமும் இளைஞர் அணி எத்தனை வருஷமா? அதுக்கான குறைச்சி மதிப்பு இல்லை. இளைஞர் அணின்றதே பவர்ஃபுல் ஒரு போஸ்ட்னு வச்சுங்களேன். ஏன்னா அவங்க கட்சியில் திமுகவில் வந்து அப்பா தலைவர், அவங்க பையன் தானே இளைஞர் அணி. ஆமாம், அந்த இதில் வந்து கூட அவங்க டாக்டர் ராமதாஸ் அப்படி தான் தலைவர் சொன்னார் பதவி கொடுக்கும்போது. தேவ சொன்ன கலைஞர் வந்து முதல்வருப்பா, அவங்க பையன் வந்து இளைஞரணிப்பா, அதே ராமதாஸ் தலைவருப்பா, இவர் வந்து இளைஞரணிப்பா. அதனால் இவங்கள இளைஞரணி சூப்பராக கொடுத்துருக்கப்பானார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும்னு வச்சுக்கங்களேன். தொடர்ந்து பல பயிற்சி வகுப்புகளை நடத்தியிருக்கிறோம். பயிற்சி வகுப்பில் பல இளைஞர்களை அரசியல்படுத்தி இருக்கிறோம். அது வேறு பிரச்சனை. இப்போ நம்ம மேட்ரு என்ன மேட்ருனா, பனையூர்பாபு வாயை மூட வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி அந்த அன்பு தம்பி நீ பேர் கேட்டீங்களே பாய், ஆனு ஷானவாஸ் பாய், இப்போ என்ன இடைநீக்கம் பண்ணிட்டார்ல, நீ வந்து கட்சியில் வந்து பணியாற்றுங்க, போய் தலைவரை சந்திங்க, சால்வை போடுங்க. ஏட்டிக்கு பூட்டியாக பேசுனீங்கன்னா சங்கத்தமிழன் அடுத்து என்ன பேசுவார் என்ன செய்வார்ன்றது அவருக்கே தெரியாது. நான் அதையும் சொல்லிடுறேன். நான் ஒன்று இதுக்கெல்லாம் பயந்துக்கலாம் செய்ய. நாங்கள் வந்து ஒரு காலத்தில் சாதி வெறியர்களை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க. அது 1995லேயே துபாய் போகிறதுக்கு முன்னாடி 91, 92, 93, 94 சாதி வெறியர்கள். இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத வெறியர்களை எதிர்த்து அரசியல் பண்ணேன். சங்கி பயிரை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. இன்டர்வியூலாம் கரெக்டாக அப்படிலாம் பண்ணிட்டு தான் வந்துடுறேன். நீ யார் தம்பி? இதைத்தாங்க நம்ம பேசிவிட்டோம். இதை ஒரு வார்த்தையில் அப்படி போகும்போது ஒரு வார்த்தையை விடுறான். அதை வந்து ஒரு யதார்த்தமாக சொல்லாடுறது. அதில் அவங்களுக்கு கோவம், எங்களை பேசிவிட்டாருன்னு. இதோடு நிறுத்திக்கிறங்க. நான் வந்து அன்பாக நான் சொல்கிறேன் பிரதர், இதோடு வந்து பேச்சை நிறுத்திவிட்டு போய் நீ எந்த கட்சிக்கு போனீங்களோ அந்த கட்சிக்கு விசுவாசமாக செயல்படுங்க, மென்மேலும் வளருங்கள், எம்எல்ஏ ஆகுங்கள், எம்பி ஆகுங்கள், அமைச்சராகுங்கள், வாழ்த்துக்கிறோம். ஆனால் விடுதலை சிறுத்தையில் சீன்ற வேலை வச்சேன்னா தலைவர் வாழும் புத்தர், அவர் அமைதியாக இருப்பார். ஆனால் சங்கத்தமிழனை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் அனைத்து விடுதலை சிறுத்தையும் சும்மா இருக்க மாட்டாங்க. நேரடியான சொல்கிறேன் பிரதர், எச்சரிக்கையில் நேரடியாக சொல்கிறேன். அதனால் தயவு செய்து இதோடு நிப்பாட்டிட்டு ஆரோக்கியமான அரசியலை செய்ய வேண்டும் என்று மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.